ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தமிழ். நாம் இன்றைக்கி இஞ்சி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இஞ்சி சட்னியை நம்ம சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாவே போதும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 கப்பு அளவு இஞ்சி, இதனுடைய அளவு 50 கிராம். இஞ்சி மேலே இருக்கிற தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 அல்லது 3 நிமிஷம் இஞ்சியை நல்லா வதக்கிட்டு இஞ்சியை தனியாக வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 8 காய்ந்த மிளகாய் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததும் 2ஐயும் தனியாக வெளியே எடுத்துக்கோங்க. நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்ச இஞ்சி, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய் 3ஐயும் சேர்த்துக்கோங்க. இது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். அரைச்சதுக்கு பிறகு நான் முன்னாடியே ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய அளவு 1/3 கப். இதை சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே இஞ்சி, காய்ந்த மிளகாய், புளி கரைசல் எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிங்கன்னா இஞ்சி, காய்ந்த மிளகாய் எல்லாம் சரியாக அரையாது. இந்த மாதிரி அரைக்கும்போது நமக்கு சூப்பராக இஞ்சி சட்னி ரெடி ஆகிடும். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி சட்னியை தாளிச்சிக்கலாம். நான் அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு வெடித்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இஞ்சி சட்னியில் சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி சட்னி இட்லி, தோசை, பெசரட்டு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சுவையான இஞ்சி சட்னி ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.